வணக்கம். நான் டாக்டர் கோமதி, கோயம்புத்தூர் செக்ஸாலஜி சென்டர். நம்ம கிளினிக்கில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த டாக்டர்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. நம்முடைய சேனலில் பொதுவான டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோடய வீடியோவில் ஒரு 50க்கு மேலே பார்த்தா போதும். அது பற்றியெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கவோ இல்லை எனக்கு கேள்விகள் போடவோ வேண்டாம். ஏன்னா அதில் எல்லாத்துலேயும் நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. என்னுடைய லைன் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே சொல்கிறேன். செக்ஸ் மருத்துவம் எங்களுடைய கிளினிக்குடைய பிரதான வேலை. மற்ற எந்த மருத்துவமும் சாதாரணமாக கர்ப்பப்பை சம்பந்தமான விஷயம், அவர்களுடைய மாத விலக்கு சம்பந்தமான விஷயம், கர்ப்பம் ஆன பின்ன என்ன பண்ணுறது, இது சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் பார்ப்பதில்லை. ஃபஸ்ட்டு ஆண் செக்ஸ் பிரச்சனைகளுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். விந்து முந்துதல், விரைப்பு குறைபாடு, சிறுநீரில் விந்து கலந்து வருவது, ஆண் உறுப்போட அளவு பற்றிய பயம், அதை பற்றி விவரமாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வரணும். அதே மாதிரி விந்தணு ஆரோக்கியம் அதை பற்றி தெரியணும். எனக்கு கல்யாணம் ஆனால் குழந்தை கிடைக்குமா, எனக்கு இருக்கிற விந்தணுக்களுடைய அளவு போதுமா, மோட்டிலிட்டி ஆர் மார்ஃபாலஜி போதுமா, இந்த சம்மந்தமாக இதற்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் எதெல்லாம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கோ அதெல்லாம் தெரியணும்னா நீங்கள் நேரில் வரணும். ஃபோனில் நம்ம கன்சல்டேஷன் கொடுக்கறதில்ல, டிஸ்கஷனும் கொடுக்கறதில்ல. பெண்களின் செக்ஸ் குறைபாடுகளுக்கு என்னென்ன நம்ம இங்கே கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். செக்ஸ் எப்படி செய்வது அப்படின்னா, ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே முழுவதுமாக போகணும்னது நிறையா புதுசாக வர தம்பதிகளுக்கு, ஈவன் 1 வருஷம் ஆகி கல்யாணமானவங்களுக்கும் தெரியறதில்ல. 20 வருஷம் ஆயும் கூட ஆண் உறுப்பு முழுதாக பெண் உறுப்புக்குள்ளே போகலை அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு அதை வெளியில் பேச முடியாமல் குழந்தைக்காக 20 வருஷமாக அலைந்த தம்பதிகளையும் பார்த்துருக்கோம். அவர்கள் குழந்தை பெற்றுக்கவே முடியாத ஒரு ஸ்டேஜில், அப்படின்னா 40 வயது 45 வயதில் நம்ம கிளினிக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் திருமணமாகி 1 வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு கர்ப்பம் ஆகணும், 1 மாதத்துக்குள்ளேயே ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே போகணும். இதெல்லாம் நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். பெண்களுக்கு செக்ஸ் பற்றின பயம், விந்து வெளியேறி விடுகிறது அப்படின்னா விந்து உள்ளே போகுது ஆனால் வெளியே வந்துடுது, கர்ப்பத்துக்கு விந்து உள்ளே போனால் போதுமா அப்படின்னா எந்த அளவுக்கு உள்ளே போகணும், ஆண் உறுப்போட சைஸ் என்ன இருக்கணும், ஆண் வெளியில் வந்த உடனே கொஞ்சம் நகரும் பொழுதே விந்து வெளியேறிடுது, அது பரவாயில்லையா, செக்ஸ் இன்பம் அப்படின்னா என்ன, செக்ஸ் எனக்கு வேண்டாமே ஆனால் குழந்தை வேணும், இதற்கெல்லாம் உங்களோட கேள்விகள் இருந்ததுன்னா, இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இந்த மாதிரி கேள்விகள் இருந்தது, அவர்கள் செக்ஸ் பற்றிய முழு ஞானம் இல்லாமல் இருக்காங்க, செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது, சந்தேகம் இருந்ததுன்னா வெளிப்படையாக நீங்கள் யார் வேணாலும் அவங்ககிட்ட கேட்கலாம். கேட்டுட்டு எங்களை மாதிரி டாக்டர்கிட்ட போகலாம். உங்களுக்கு சரியான டாக்டர் கிடைக்கல, எனக்கு மற்ற பக்கம் ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு சரியாகலை அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட நேரில் தான் வரணும். இவற்றுக்கு நேரில் வந்து தான் சிகிச்சை பெற வேண்டும். ஃபோன் ஆலோசனை இல்லைன்னு மறுபடியும் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறீங்க. இந்த சந்தேகங்கள் எல்லாமே உங்களோட அருகில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. ஃபோனில் எங்ககிட்ட எதுவும் அந்த மாதிரி சஜஷன்ஸ் கேட்குறது ஆரோக்கியமற்ற செயல். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம கிளினிக்கில் சிகிச்சை கொடுக்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் சில டெஸ்ட்டுகள் மூலம் கண்டுபிடிப்போம். அதற்கப்புறம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற சிகிச்சை மருந்து மட்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. மருந்து நம்முடைய கிளினிக்கில் 1/3 தான் அப்ளை பண்ணுறோம். மீதி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை முறை ஆராய்ச்சி. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.